என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் வறுவலில் இது ஒரு வித்தியாசமான வறுவல்னா ஒரு ஜூஸியாக இருக்கும். பூண்டு சிக்கன் வறுவல். அதாவது இது ஒரு டேஸ்ட்டாக, ரொம்ப மசாலா எல்லா பொருளும் ரொம்ப குறைவாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் அபாரமாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்குது, 1/2 முடி தேங்காய், ஒரு 20 பல்ல கரகரான்னு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மிளகா எடுத்துகிட்டு குச்சி மிளகா, நீங்கள் காஷ்மீர் மிளகாவோட இதை எடுத்துக்கலாம். நான் காஷ்மீர் மிளகா போட போகிறேன், மிளகா தூளும் சேர்க்க போகிறேன். இது நம்மளுடைய பிராண்டு, அருமையான ரொம்ப பிரமாதமாக இருக்கும், செக்கச்சவேன்னு இருக்கும், நல்ல அருமையான ஒரு பிராண்டு நம்ம ப்ராடக்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், சோம்பு, உப்பு, எண்ணெய், இதான் தேவையான பொருட்கள். ஒரு சும்மா இப்போ நம்ம கொஞ்சம் பொருள் வறுக்கணும். அதுக்கு ஒரு சும்மா வறுக்கிற மாதிரி ஒரு வானொலி வச்சுக்கோங்க. இப்போ வானொலி காஞ்சிருச்சு. சும்மா வறுக்கிறதுக்காக சும்மா ஒரே ஒரு ஸ்பூன், வறுக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன். 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 7-8 காஞ்ச மிளகா போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். பூண்டு ஒரு 5-6 பல் நச்ச பூண்டு, நச்சு குறக்குறான்னு வச்சுருக்கேன், அந்த பூண்டு இதில் போட்டுக்கிறேன். தீயை ரொம்ப மினிமமாக சிம்மில் வச்சுக்கோங்க. அதிலே ஒரு 1/2 முடி தேங்காய், அதையும் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். 1/2 முடிக்கும் சும்மா கொஞ்சம் கருவாக போட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் வறுபட்டுருச்சு. இவ்வளோ வறுத்தா போதுமானது. இது கொஞ்சம் ஆறின உடனே மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி குறன்னு பேஸ்ட் அரைச்சிக்கிடுவோம். ஒரு 150 ml 1/2 கிலோ சிக்கன் போடுறோம். 150 ml எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிப்புக்காக கொஞ்சோண்டு ஜீரகம் போடுறேன், கொஞ்சம் சோம்பு, ஒரு 4 கருவேப்பிலை போடுறேன், ஒரு 2 சின்ன டீஸ்பூன், பாருங்கள் சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இதுக்கு தக்காளி, வெங்காயம், பட்டை, லவங்கம் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் கிடையாது. இது ஃப்ளேவரே பூண்டுடைய ஃப்ளேவர் தான், அதுவே இதுக்கு போதுமானது. பார்க்குறதுக்கு வெறும் சிம்பிளாக பூண்டு மட்டும் தானான்னு தெரியும், ஆனால் டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இந்த பூண்டுடைய ஃப்ளேவர் வரட்டும், வந்தவுடனே நம்ம அலசி வச்ச சிக்கனை போட்டுடலாம். பூண்டு நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த 1/2 கிலோ சேர்த்து வச்சோம்ல கறி, மஞ்சள் தூள் உப்பு போட்டு அலசி வச்ச சிக்கனை போட்டுருவோம். இந்த பூண்டுடைய பொரிஞ்ச எண்ணெயிலேயே இந்த சிக்கனு கொஞ்சம் பச்சை கறியுடைய நிறம் மாறி கொஞ்சம் வெள்ளையாக மாறட்டும், அது வரைக்கும் இப்படி இருக்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன் லைட்டாக. ஏற்கனவே கறியை மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கோம், இருந்தாலும் அந்த கொச்சை நாத்தம் போகிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். நம்ம ஒரு 5-6 மிளகா நம்ம பேஸ்ட் அரைச்சோம் பார்த்தீங்களா, தேங்காய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோமே, கருவேப்பிலையெல்லாம், அதில் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இந்த கலர் வர்றதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். எண்ணெயில் இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு இப்படி வறுத்தோம்னா அது நல்லா ஒரு கலர் கொடுக்கும் குழம்பு. இப்போ சிக்கனு நம்ம இந்த எண்ணெயில் போடும்போது பச்சை கறியாக அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ பாருங்கள்,
வெள்ளையாக கறி ஓரளவு எண்ணெயில் மசாலாவில் பூண்டு மசாலாவோடு வெந்து ஓரளவுக்கு மாறிடுச்சு, ஒயிட்டாக கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துருவோம். இது இந்த உரப்பு நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டை அரைக்கும் போது ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். கலருக்காக கொஞ்சோன்னு ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே கலர் வேணும்னு தேவைப்படுறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. எங்களுக்கு இது போதுமானது, அதுக்காக நான் விட்டுட்டேன். உரப்பு தேவைன்றவங்க பார்த்து போட்டுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்குருவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள், அரை ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்க்குறேன். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா இது முடிஞ்சிச்சு. இது இப்போ சும்மா ஒரு அரை கிளாஸ் ஒரு 100 ml தண்ணி, சும்மா அந்த கறி லேசாக வேகிறதுக்காக, ரொம்ப ஊற்றக்கூடாது, திருப்பியும் சுண்டி வரணும். அதுக்காக ஒரே ஒரு 100 ml தண்ணி ஊற்றி பிரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருவோம். நல்லா எண்ணெய் திரண்டு மேலே வந்துருச்சு. அப்போ எல்லா மசாலாவும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம அப்படி ஒரு பிரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பிரமாதமானது, செய்கிறது ரொம்ப எளிமையானது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை ஆதரிக்கும் முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரா.